No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அரசியல் அலப்பறைகள்ல இன்னைக்கு ஏதோ அலப்பறை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலையின் அலப்பறை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க, ரீசெண்டா நம்ம முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பாத்தீங்கன்னா பிரஸ் மீட் கொடுத்திருக்காருங்க. நீங்க பேசுறதையும் காது கேக்குது, என்னப்பா இத்தனை நாள் எங்க போயிருந்த, எலெக்ஷன் வரும்போது மட்டும் தான் பிரஸ் மீட்லாம் குடிப்பியா அப்படின்னு. பட் நம்ம அண்ணன் அப்படிப்பட்டவர்லாம் இல்லைங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் யார் தெரியுமா, நான் எம்ஜிஆர் காலத்துல எப்படி இருந்தா தெரியுமா, எம்ஜிஆர் எனக்கு என்ன பண்ணா தெரியுமா, அம்மா எனக்கு சரிப்பா நீ என்னதான்பா சொல்ல வர அப்படின்னு பார்த்தா தமிழக மக்கள் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. அதனால அடுத்த 10 நாள்ல பிரிஞ்சு போன எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும், அப்படி ஒண்ணு சேர்க்கலன்னா நாங்களாம் ஒண்ணு சேர்த்துருவோம் அப்படின்னு எடப்பாடி அவர்களுக்கு கெடு கொடுத்துறாங்க. இதை கேட்ட எடப்பாடி அவர்கள், நீங்க யாருங்க எனக்கு கெடு கொடுக்கறது அப்படின்னு கட்சி பொறுப்புல இருந்த எல்லா பதவியும் பறிச்சிட்டாரு. செங்கோட்டையன் பி லைக் பேசாமையோ இருந்திருக்கலாமோ அப்படின்னு. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, செங்கோட்டையனோட பதவியை பறிச்சது சனிக்கிழமை. சனி போனா தனியா போகாதுன்ற மாதிரி அவர் கூட இருந்த 7 ஆதரவாளர்களையும் தூக்கிட்டாங்க. செங்கோட்டையன் ஆதரவாளர் பி லைக் இதை விட முக்கியமான விஷயம், செங்கோட்டையனை விட ஆதரவாளர் எக்ஸ் எம்பி சத்யபாமா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து தானாகவே முன் வந்து இது மாதிரி நான் பதவி விலகிறேன் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் கிட்ட மனு கொடுத்திருக்காங்க. மேடம் என்ன இது, மாமியார் மேல சத்தியம் பண்ற மாதிரி செங்கோட்டையன் கிட்ட மனு கொடுத்திருக்கீங்க, எனவே உங்களுக்கு பதவி வேணாம் அப்படிதானே. இதை தெரிஞ்சுக்கிட்ட எடப்பாடியார் அவங்களையும் தூக்கிட்டாங்க. இது மாதிரி செங்கோட்டையன் அவர்களை வந்து பதவி விட்டு தூக்குனதுக்கு அப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் வந்து கால் பண்ணிருக்காங்க, நான் ஆதரவு தரேன் அப்படின்னு. சோகம் என்னன்னா, ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவு தேவைப்படுது. இந்த மாதிரி ஒரு நிலை இருக்க ஓபிஎஸ்க்கு அடுத்தபடியா டிடிவி தினகரன் அவர்களும் பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே வந்திருக்காங்க. எதுக்காக அப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா, நயினா நாகேந்திரனோட தவறான அணுகுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நயினா நாகேந்திரன் கிட்ட கேட்ட போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க ஜான் பாண்டியன் அவர்களும் ஜி.கே. வாசன் அவர்களும் அவங்க வச்ச மாநாட்டுக்கு வந்து அவரை கூப்பிடல, என்கிட்ட கோச்சுக்கிட்டு கூட்டணி விட்டு வெளியே போனா நான் என்னங்க பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு இதுதான் காரணமா இல்ல வேற என்ன காரணம் நமக்கும் தெரியல. இது மட்டும் இல்லாம கட்சியை விட்டு தூக்குனதுக்கு அப்புறம் செங்கோட்டையன் அவர்கள் பாத்தீங்கன்னா டெல்லி கிளம்பியிருக்காரு. அவர்கிட்ட பத்திரிகையாளர் ஒருவர் கேள்வி கேட்டிருக்காங்க, எதுக்காக டெல்லி போறீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனசு சரியில்லைங்க, ஸோ அதுக்காக நான் வந்து கோயில் போறேன், இதுக்காக வந்து தொண்டர்கள் யாரும் கவலைப்படாதீங்க, முக்கியமா பாஜக தலைவர்கள் சந்திக்கவே போகல அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார் எப்படி இருந்த மனுஷன். இது மட்டும் இல்லாம செங்கோட்டையன் அவர்கள் இந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் 10,000 தொண்டர்கள் அவர் வந்து பார்த்திருக்காங்க. அவர் வந்து மீட் பண்ணி, தலைவா நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பத்தி செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்வேறு முடிவுகளை வந்து எடப்பாடி அவர்கள் தனியாவே எடுத்திருக்காங்க, இதுக்கு வந்து காலமே முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி சொல்லிட்டு போன செங்கோட்டையன் அவர்கள் வெறும் கோவில் மட்டும் போவார்னு பார்த்தா அங்கதாங்க ட்விஸ்ட். அவர் ராமரை மட்டும் பார்க்க போலாங்க, அமித்ஷா அவர்களையும் பார்க்க போயிருக்காங்க. அப்படி பத்திரிகையாளர் ஒருவர் அமித்ஷா கிட்ட என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் வந்து ஒன்றிணைங்க, அப்பதான் கட்சி வந்து வலுப்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு உண்மையிலேயே கட்சி மேல பாசமா இல்ல கட்சி உடைஞ்சா ஓட்டு வராதுன்னு கவலையா அப்படின்னு நான் கேட்கலங்க, மக்கள் கேட்கறாங்க. இது மட்டும் இல்லாம ரீசெண்டா வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்காருங்க நம்ம செங்கோட்டையன் அவர்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவரா வின் பண்ணியிருக்க சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அது கூட விட்டுருங்க, அதுல முக்கியமான ஒரு லைன் இருக்கும், அது வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்களை வந்து இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு இலையோட அலப்பறையை பத்தி ஃபுல்லா பார்த்தோம், நாளைக்கு வேற அலப்பறையை பத்தி பார்ப்போம். அண்டில் தென் நான் உங்கள் முரளி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.